ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு டிஆர் டைரிஸ். இன்றைக்கி என்ன ஸ்வீட் டீயா பண்ணேன்னு நீங்கள் கேட்கலாம். பொரிகளில் மாவு வச்சு தாங்க ஸ்வீட் பண்ணேன். அதுக்குன்னு பொரிகளில் உருண்டைன்னு நினச்சிடாதீங்க, அது கிடையாது. மாவை வச்சு பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ எங்கள் வீட்டில் நாங்கள் 4 பேர் இருக்கனால எங்களுக்கு தேவையான ஒரு குட்டி டம்ளரில் தான் நான் பொரிகளில் மாவை அரைச்சி நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி வச்சுக்கிட்டேன். பை சைடு வந்து எண்ணெய் அண்ட் நெய்யை காய்ச்சி இதுக்குள்ளே ஃபுல்லாக மூழ்கிற மாதிரி பண்ணணும். அதுக்குன்னு நீங்கள் ரொம்ப லிக்விடாக பண்ணிடக்கூடாது. ஸோ ஓரளவுக்கு கொஞ்சம் திக் பேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி பண்ணி வச்சுக்கணும். பை சைடு நீங்கள் ஸ்டவ்வில் ஜீனி பாகு தாங்க காய்ச்சணும். கொஞ்சம் அந்த கம்பி பதம்னு சொல்லுவாங்களே, அது வர வரைக்கும் நீங்கள் காய்ச்சிட்டே இருக்கணும். நீங்கள் கேட்கலாம், என்ன திடீர்னு குக்கிங்குள்ளே வந்துட்டேன்னு. நான் அப்பப்போ பண்ணுவேங்க. எல்லாமே எனக்கு பண்ண தெரியும்னு கிடையாது. நான்வெஜ், ஸ்வீட்ஸ் அப்பப்போ பண்ணுவேன், ரொம்பலாம் பண்ண மாட்டேன். ஸோ ஒரு கம்பி பதம் வந்ததும் இதை நம்ம வச்சுருந்தோம்ல பேஸ்ட், அதை எடுத்து ஆட் பண்ணிக்கணும். பண்ணதும் என்ன பார்த்தீங்கன்னா, ரொம்ப லிக்விடாக வந்துடும். கொஞ்ச நேரம் நல்லா கிண்டிகிட்டே இருந்துட்டு நெய் ஊற்றிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும். நான் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் தாங்க பார்த்தா வரவே இல்லை எனக்கு. ஸோ ஏதோ நம்மளுக்கு வந்த ஷேப்பை பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு ஃபோர்க்கெலாம் வச்சு டெக்கரேஷன் பண்ணிட்டு இருந்தேன். என் தம்பிக்கும் கொடுத்தேன். இது ஒரு டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொன்னால் நல்லா தான் இருக்குன்னு. நாங்கள் வேறு மாதிரி பண்ணுவோம். ஜீனியையும் மிக்சிலேயே அரைச்சி நெய் ஊற்றி சாப்பிட்ருவோம். மறக்காமல் நீங்கள் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்களும் ட்ரை பண்ணோம், நல்லாயிருக்கு. இன்னைக்கான வீடியோவில் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டூ ஃபாலோ மீ ஆன் Instagram. Thank you for watching. Bye.